அட்லீஸ்ட் 0.01 பிட்காயின் ஆகுது உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய மடத்தனம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபுல் பிட்காயின் வாங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அட்லீஸ்ட் 0.01 பிட்காயின் ஏன் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிட்காயின் சப்ளை கிரைசிஸ் வந்துட்டு இருக்குது. அது வாரத்துக்கு முதல் எவ்வளோக்கு குயிக்காக நீங்கள் பிட்காயினுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லா. அது உங்களுக்கு சரியாக வழங்கணும்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ வழங்கணும் உங்களுக்கு. 2025 ஆரம்பித்து ஜஸ்ட் ஒரு மாதம் தான் முடிஞ்சிருக்குது. இந்த 2025 ஆரம்பித்து டோட்டலாக இந்த உலகத்துக்கு புதுசாக வந்த பிட்காயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 16,200 பிட்காயின் டோட்டலாக மைன் பண்ணப்பட்டிருக்கு புது பிட்காயின். ஆனால் பிட்காயின் இடிஎஃப்ஸ் மட்டும் 2025 ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வாங்கியிருக்கிற பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 55,000 பிட்காயின், கிட்டத்தட்ட 3 மடங்கை விட கூட. இப்போ பிட்காயின் இடிஎஃப் மட்டும் இல்லை பயர்ஸ், ஓகே, நிறைய வேல்ஸ் இருக்காங்க. இது கவர்மெண்ட்ஸ் பை பண்ணிட்டு இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் பை பண்ணிட்டு இருக்குது. அதில் ஒரு பார்ட் தான், அதாவது லைக் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கூட வாங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பார்ட் தான், ஒரு சின்ன பார்ட், ஓகே, ஒரு 10% கூட இல்லை அவங்க. ஓகே, அவங்க வாங்கினதே 55,000 பிட்காயின். பிட்காயின் சப்ளையை யாராலையுமே கூட்டையில. உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் தான் வாரத்துக்கு இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் வந்துட்டு இன்னும் இருக்கிற அந்த ஜஸ்ட் 1 மில்லியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 100 வருஷமாகவும் வாரத்துக்கு. அது படி தான் அது பிட்காயின் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு பிளாக் செயினில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு 4 வருஷத்துக்காக பிட்காயின் ஹால்விங் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.25 தான் பிளாக் ரிவார்டாக கிடைச்சிட்டு இருக்குது. அது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு இருக்கா அரைக்கரவாசாக குறைஞ்சி போயிட்டே இருக்கும். இப்போ 5 வருஷத்துக்கு முதல் இப்போ நான் கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயினுக்குள்ளே நான் வந்தது ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இடிஎஃப்ஸ் அடுத்தது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் வாங்குறல, ஓகே, இண்டிவிஜுவல் பயர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திற்கு சனத்தொகையில் 3% ஆக்களுக்கு தான் பிட்காயின் சம்மந்தமான நாலேஜே இருந்துச்சு. நான் முதல்ல பிட்காயினை பற்றி அறிஞ்சோள்ளக்குள்ளே நான் பிட்காயினை வாங்கக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் $6,000. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் வீடியோஸ் டைமுக்கு $100,000. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சனத்தொகையோட ஆல்மோஸ்ட் 6-7% ஆக்கள் பிட்காயின் சம்மந்தமான நாலேஜ் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் உள்ளுக்கு வர்றது நீங்கள் 1995-90களில் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்து இன்டர்நெட் ரிலேட்டடான ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அலிபாபா, ஃபேஸ்புக், அமேசான் இதை போன்ற கம்பெனிகள் கடும் சின்ன அறிக்கைக்குள்ளே அதில் இன்வெஸ்ட் பண்ணாக்கெல்லாம் நிறைய மில்லியனர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிட்காயின் உங்களுக்கு. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அசட்டுகள்லேயே ஃபிக்ஸ் சப்ளை இருக்கிற ஒரே ஒரு அசெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் மட்டும்தான். கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ் சப்ளையில் எப்போ வேணுனாலும் கோல்டு மைனை கண்டுபிடிக்கலாம். ரியல் எஸ்டேட், ஈக்விட்டிஸ் எல்லாம் ஃபிக்ஸ் சப்ளையில் எப்போ வேணுனாலும் புதுசாக உருவாக்கலாம். இப்போ ஒரு இடத்துல வீடு வளவுன்றீங்கன்னா இல்லை வீடு கட்டலாம். வீடு கட்டினத்தை வீடு உடைச்சிட்டு 5 மாடி வீடு கட்டலாம். அவள் 5 தட்டில் 5 வீடு கட்டலாம். அதை உடைச்சிட்டு ஒரு 20 மாடி இருக்கிற 20 அப்பார்ட்மெண்ட் வச்சு வீடு கட்டலாம். அப்போ வீடுகளில் அதாவது ரியல் எஸ்டேட் சப்ளை எப்போ வேணுனாலும் கூட்டலாம். அடுத்தது ஸ்டாக்ஸ், பாண்ட், மற்றது வர மற்ற விஷயங்கள், அதாவது நம்ம அசெட்டுன்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஃபிக்ஸ் சப்ளைன்னு ஒன்று இல்லை. இவ்வளோ தான் வாரதுக்கு இதுக்கு மேலே யார் நினைச்சாலும் உருவாக்கலான்னு சொல்லி எந்த விதமான விஷயமும் இல்லை. ஆனால் பிட்காயினுக்கு 21 மில்லியன் தான். அது யார் நினைச்சாலும் அதை கூட்ட முடியாது. ஏன்டா அது பிளாக் செயினில் இருக்குது. பிளாக் செயினில் இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றணுங்கிறதுக்கு உங்களுக்கு 50%க்கு மேலே அதுக்கு அப்ரூவல் தேவை. அதுக்கு எல்லாருமே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபரையோ தனிப்பட்ட ஆர்கனைசேஷன்லையோ ஒரு கவர்மெண்ட்டோ கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. ஸோ 2024 பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒரு புல்லிஷான மார்க்கெட் தான். ஓகே, பிட்காயினுக்கும் லைக் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஒன்று தான். ஓகே, புல் மார்க்கெட் ஒன்று தான். ஸோ 2024 பிட்காயின் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 122%. அதாவது 2024 இது ஆரம்பிக்கக்குள்ளே நீங்கள் பிட்காயின் பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2024 முடியக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டபுள் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர் கிட்டத்தட்ட 2 கோடிக்கிட்ட ஆയിരിக்கும். இது 5 வருஷம் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் 67%. ஏன்டா நம்ம அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2021-22 பெரிய பிஏ மார்க்கெட்டில் இருந்தோம். ஸ்டில் 67%. ஆனால் மற்ற கோல்டு, எக்யூட்டி, இந்த மார்க்கெட், ரியல் எஸ்டேட், பாண்ட்ஸோட எல்லாத்தோட ரிட்டர்னையும் பாருங்கள் பிட்காயின் ரிட்டர்னை விட குறைய தான் இருக்குது 2024. ப்ளஸ் 5 இயர் ரிட்டர்னையும் பாருங்கள் பிட்காயின் ரிட்டர்னை விட குறைய தான் இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால் சப்ளை தான். சப்ளை ஃபிக்ஸ்டு. உலகத்தில் இருக்கிற நிறைய இன்ஸ்டிடியூஷன், நிறைய மில்லியனர்ஸ் எல்லாருமே
பிட்காயின் இப்போ தான் தெரிஞ்சு பிட்காயினுக்குள்ளே வர ஆரம்பிக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பணத்துக்கு பிட்காயினை வாங்க ஆரம்பிக்கக்குள்ளே பிட்காயின் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கணுக்குறைய இருக்குது. இந்த பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ளை அண்ட் டிமாண்ட்லாம் தங்கி இருக்குது. நிறைய பேர் அதாவது பையிங் ப்ரெஷரை விட செல்லிங் ப்ரெஷர் கூடும்னு சொன்னால் ப்ரைஸ் கீழே போகும், செல்லிங் ப்ரெஷரை விட பையிங் ப்ரெஷர் கூடும்னு சொன்னால் ப்ரைஸ் மேலே போகும். பிட்காயின் விஷயத்தை பற்றி தெரிய நிறைய பேர் விற்க மாட்டாங்க. ஆனால் பிட்காயின் பெருமதியை பற்றி அறிய நிறைய பேர் வாங்க வருவாங்க. ஸோ விற்கிறாக்களை விட வாங்குறாக்கள் கூடக்குள்ள ஓவரால் அப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் பயங்கரமாக வெளு கூட்டிகிட்டு போகும். அது அப்போ நடந்துட்டு இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ். ஆனால் நீங்கள் இந்த 2024 ஆரம்பிக்கக்குள்ளே நீங்கள் உங்களோட பணம் எல்லாத்தையுமே பிட்காயினில் போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் 100%ஐயும் நீங்கள் 2024 எண்டில் டபுள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு வச்சிருக்கிற, அதாவது லைக் டெய்லி யூஸுக்கு வச்சிருக்கீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவை வச்சிருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது பிட்காயினில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்கு வேறு பணத்தை ஒதுக்கி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு வேலைக்காக வச்சிருக்கீங்க, இல்லாட்டி ஒரு சம்திங் பிஸ்னஸுக்காக வச்சிருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது பிட்காயினாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்குற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள். பிட்காயின் என்ன, பிட்காயின் ஏன் உருவாகிருக்குது, ஏன் நம்மளுக்கு பிட்காயின் தேவை, ஏன் இந்த கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் பொய்யான பேப்பரை பிரிண்ட் அடித்து நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க, ஏன் இன்ஃப்ளேஷனுங்கிற எவ்வளோ பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, 5 வருஷத்துக்கு முதல்ல எஃபோர்டபுளாக இருந்த விஷயமெல்லாம் ஏன் இப்போ எஃபோர்டபுள் இல்லாமல் இருக்குது, இன்னும் 5 வருஷத்தில் இப்போ எஃபோர்டபுளாக இருக்கிற கூட எஃபோர்டபுள் இல்லாமல் ஆக போகுது, இதுக்குரிய காரணம் என்ன நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது பிட்காயின் ஒயிட் பேப்பர் எடுத்து வாசிங்க. பிட்காயின் ஒயிட் பேப்பர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், ஆனால் சிம்பிளிஃபை பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் பிட்காயின் தேவைன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். உங்களோட ஈகோ எடுத்து சைடில் வச்சு போட்டு நடுநிலைமையாக இருந்து உங்களோட பிட்காயினையும் ப்ளஸ் மற்ற அசெட்டையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே வழங்கும் பிட்காயின் ஏன் முக்கியம்னு சொல்லி. இல்லை நாங்கள் அதெல்லாம் சுய அறிவை பாவிச்சு நாங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். எங்களோட கவர்மெண்ட்டும் எங்களோட பேங்க்ஸும் எங்களோட கரப்டட் மீடியாவும் என்னத்தை எங்களுக்கு சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் ஆட்டு மந்தைகள் மாதிரி கேட்டு நாங்கள் நடப்போம். நீங்கள் நினைக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் நடங்க. அதுதான் உங்களோட கவர்மெண்ட்டுக்கும் உங்களோட பேங்க்ஸுக்கும் உங்களோட கண்ட்ரோல் பண்ணுற ஆட்களுக்கும் தேவை. ஸோ நீங்கள் அப்படி இல்லை, நான் இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சு வரலான்னு, பிட்காயினை பற்றி அறிஞ்சு வரலான்னு, பிட்காயினில் நான் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாவது வாங்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக $5 $10 நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். நீங்கள் ஃபுல் பிட்காயின் வாங்கன்னு சொல்லி எந்த விஷயம் இல்லை. ஃபுல் பிட்காயின் $100,000 இட் ஆல்மோஸ்ட் 3 கோடி. ஓகே, நீங்கள் 3 கோடி ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கணும் எந்த விஷயம் இல்லை. சும்மா $5-10 நீங்கள் பிட்காயின் வாங்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு $7 சம்திங் பிட்காயின் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிட்காயினை எங்கே சேஃபான முறையில் வாங்குற, எப்படி சேஃபான முறையில் அதை நான் கஸ்டோடியல் மெத்தடில் சேஃபாக வைக்கிற, ப்ளஸ் பிட்காயின் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் பிட்காயினை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.